இப்போ வந்து முத்து வந்து நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நீங்க சார், மேம் தான் கூப்பிடணுன்றாங்க. ஸோ ஒரு சில பேர் எழுந்து வந்து, சார், மேம்லாம் தேவையில்ல. மரியாதையா கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சைட்லருந்து சொல்றாங்க. இப்போ நடுவுல விஷால் வந்து எழுந்து, இந்த மாரி குப்பை பெருக்கிறவங்க அவங்கலாம் வந்து சார், மேம்ன்னு சொல்றத விட, வாங்க போங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு அவங்க மரியாதையா தான் இருக்கும். அப்படின்னதுமே மேனேஜர்ஸ் எல்லாமே அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே சொல்லி புரிய வைக்கும்போது, முத்து வந்து நான் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலுமே, அவரு கடைசியில ஒத்துக்கிட்டாரு. சரி சார், அது சார், மேம்ன்னு கூப்பிடுறது எங்களுடைய ஆசை. அது வெளிய இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு வந்து போய் சேரல. தீபக் வந்து இப்போ 2025ல இருக்கணும்னு சொன்னாரு. எனக்குமே புரியுது. ஆம், சரி சார். நீங்க மரியாதையா சொன்னீங்கன்னா எனக்கு போதும் அப்டின்ட்டு ஒரு வழியா வந்து முத்து ஒத்துக்கிட்டாப்புல. இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இதில நடுவுல வந்து அன்ஷிதா வந்து போர் அடிக்குதுப்பான்னு சொல்லி தூங்கிட்டாங்க. தூக்கம் அந்த அம்மாவுக்கு செம்மையா சொருவுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியா வந்து மத்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஈக்குவாலிட்டி, கம்யூனிகேஷன், நான் வந்து எங்க வேணாலும் சுத்துவேன். வேலை இல்லாதம்போது ஓகே தான். இப்போ உங்களுடைய அதில வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸுக்கு மட்டும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு. ஸோ அத வந்து பேசி முடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதில வந்து கடுப்பான பிக் பாஸ் வந்து, "நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிறீங்க. கன்டென்ட் எதனா குடுங்கடா சாமின்னு" அனுப்பிச்சு விட்டாப்ல. அப்புறம் வந்து சரின்ட்டு எல்லாருமே வந்து ரெஸ்ட் ரூம் போக, மீதி எல்லாமே வந்து வெளிய இருந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சரி பண்ணது வந்து கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சத்யா கூப்பிட்டு மண்டைய கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க பண்ணது வந்து தப்பு தான். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் வந்து தள்ளு முள்ளு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாவே, மஞ்சரியுமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு ராணுவ கைய தட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படியாவது கேமரால வந்து பதிவு பண்ணிடணும். விஜய் சேதுபதிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோதான் பேச முடியுமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சரி என்ன சொல்ல வராங்கன்னா வந்து, ரெஸ்ட் ரூம் கூட போக விடாம வந்து சில பேர் மேனேஜர்ஸ் வந்து வேலை வாங்குறாங்க. அத மாரி வந்து நான் ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படி தான் நெனச்ச மாரி மஞ்சரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மஞ்சரி சொல்றத பார்த்தா நம்மளுக்கே வெறுப்பா தான் இருக்குது. ஏன்னா வந்து இருக்கிறானுங்க. அது இவங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமாமா. ஸோ அத வந்து நான் இங்க பண்ண போறேன் அப்படின்ற மாரி தான் இந்த டாஸ்க் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ இது கேட்கும்போது நம்மளுக்கே கடுப்பா தான் இருக்குது. அவங்க என்னென்ன பாயிண்ட் போட்டோமா, அத நீ வந்து இங்க சுட்டிக்காட்டினியா, நீ அது ஒரு பாயிண்ட்டா வச்சு பேசலாமே தவிர, நீ அத பண்ண போறேன், அது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னா, அவங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ஃபீலிங்கா தான் இருக்கும். ஸோ வெறுப்பா தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த அம்மா பேசுறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது கேட்கும்போது நம்மளுக்கு. பாவம் சத்யா கிட்ட வந்து சாரி சாரி மஞ்சரி கிட்ட வந்து சத்யா பாவம் மாட்டிட்டு முழிக்கிறாப்புல. அவரும் சுத்தி கித்தி பார்க்குறாரு. நான் மஞ்சரி பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு 10 நிமிஷமா. ஆனா அவங்க சொல்ல வர்றது பாயிண்ட் வந்து சத்யாவுக்கு புரிஞ்சிச்சுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா அவங்கனால திரும்ப பேச முடியல பாவம்.